Hi guys, welcome to my channel Ooty Ajay. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃப்ளவர் பாட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் தேவைப்படும்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 A4 ஷீட், ஒரு சிசர், ஒரு கம்மு, பென்சில், 5 ஸ்கெட்சஸ். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் பாட்டுக்கான அந்த பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, அப்புறம் கட் பண்ணி ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு நல்லா திக்காக பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், வசதியாகவும் இருக்கும். கொஞ்சம் பெருசாகவே வந்துக்கோங்க. நம்ம ஏன்னா ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம பெருசாக செய்ய போகிறோம். ஆனால் இங்கே பெருசாக வந்துச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் பாட் இருக்கும். நான் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க, ஷேப்பு கீழ் மாறிடுச்சுன்னா. நீங்கள் ஸ்பீடான வீடியோ பண்ண கூட நீங்கள் பாஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கோ பேப்பர் பாக்ஸ்னு, அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா பார்த்தோன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கிராஃப்ட் வீடியோவில் இப்போ போட்டுருக்கோம், அதுவும் தவறாமல் டெய்லி பண்ணுங்கள். டெய்லி நாங்கள் போடுவோம் லைவாக, அதெல்லாம் மறந்துடாதீங்க. நான் ஸ்லோவாக கட் பண்ணுறேன்னு எல்லாம் நினச்சிக்காதீங்க. இது கரெக்டாக ஷேப் கொடுத்தா ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இந்த டஸ்ட் கிட்ட இது இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம கலர் அடிச்சிடலாம். இதுக்கு என்ன கலர் அடிக்கிறோம்னா இந்த ப்ரௌன் கலர் அடிக்க போகிறோம். என்ன ப்ரௌன் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரௌன் அடிக்க போகிறோம். அழித்து அடிக்காதீங்க. நான் ப்ரெஷ் பென் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரெஷ் பென் யூஸ் பண்ணுவாங்களா அழுத்தி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் பேப்பர் கிளியில மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக வந்துடும். சும்மா இந்த டச் மாதிரி பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்க மாதிரி. மெதுவாக பண்ணுங்கள், டைம் நிறையா இருக்குது. நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ போடுறோம், அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த லேட்டாக வந்து கலர் அடிக்க இப்போ நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சோம், எல்லாம் குடிச்சுக்காதீங்க. நீங்களே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் போடுங்க, அப்புறம் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் போடுங்க. நான் கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக கலர் பண்ணுறேன். நம்ம இந்த நேச்சுரல் இந்த ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் போடணும்னு சொன்னீங்க, கமெண்ட் சொல்லுங்கள். இது நானும் ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ண கூட பரவாயில்ல, பெயிண்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு கொஞ்சம் காய லேட்டாக நான் இழுப்பிடும், ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி பெயிண்டிங் தான் யூஸ் பண்ணேன். ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் நான் ஒழுங்காக நல்லது நான் ப்ரெஷ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்சஸ் நான் ப்ரெஷ் பண்ணால் யூஸ் பண்ணினா ஓகே. ட்ரையான்ஸ் கூட எனக்கு யூஸ் பண்ணாதான் நான் சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் டார்க்னஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, பேலன்ஸாக பண்ணக்கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் திப்பி திப்பாக தெரியாத மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரம் அடிக்கிறேன் அல்லது கேப்பில் மறைச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா நான் எப்படி அடிச்சோன்னா அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஓரமாக வைக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஃப்ளவர் செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்கொயர்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க. பார்த்துட்டீங்களா? இப்போ நான் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டேன். இது கட் பண்ணலாம் வாங்க. பார்த்து கட் பண்ணுங்க, ஏன்னா இந்த ஷேப் கொஞ்சம் கஷ்டம் கட் பண்ண. நீங்கள் என்ன மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம், ஆனால் உங்களுக்கு உங்கள் விருப்பம். என்ன மாதிரி வரையணும்னு அவசியமே இல்லை. நான் கொஞ்சம் சைட்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஈஸியாக பண்ண ஷேப்ஸ் மட்டும் கட் பண்ணேன். ஆனால் நான் எப்படி கட் பண்ணால் அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் கட் பண்ண இந்த ஃப்ளவர் கட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன கிராஃப்ட் வேணாலும் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன். கஷ்டமான கிளாஸ் இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ யோசிச்சு எனக்கு கமெண்ட்டில் போட்டுருங்க, நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணேன், மன்னிச்சுக்கோங்க.
பொறுமையாக நீங்கள் கட் பண்ணிங்க, இல்லை ஷேப் கரெக்டாக வராது. ஆனால் மெதுவாக கட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். இன்னும் நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனே பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் டக்குன்னு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு ஃப்ளவர் கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி 3 ஃப்ளவர் கட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். நான் 3 ஃப்ளவர் கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிறேன், காமிக்கிறேன். இப்போ கலர் அடிச்சுன்னா வாங்க. இப்போ சென்டர் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோல, அதில் வந்து இந்த க்ரீன் கலர் அடிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். இந்த க்ரீன் அடிக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கே உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். இந்த மாதிரி க்ரீன் ரைஸ் பார்த்துட்டீங்களா? நிறைய கலர் பண்ணிடலாம். ரவுண்டு மட்டும் நான் ஃபஸ்ட்டு மாதிரியே சொல்கிறேன். இது வந்து சும்மா ஒரே ஒரு டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்காக பண்ணிங்கன்னா பாருங்கள், என்ன ஒரு வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். திக்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இது மாதிரி நாளாக வரும். அப்படி பண்ணாமல் இப்போ ஒரு சைட் அப்படி மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ நான் எல்லா ஃப்ளவர் கலர் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த சென்டரில் எல்லாத்துக்கும் க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து எல்லா சைட்ஸுக்கும் இந்த ஒரு இதுக்கும் நம்ம கலர் கொடுத்துடலாம். நான் இப்போ பிங்க் எடுத்துக்கேன். இது மட்டும் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நான் பிங்க் போடுறேன். இது இந்த மாதிரி நல்லா இருக்கா, அதனால இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் போட்டு ஹார்ட் மாதிரி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு செம்ம பிங்க் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் அழுத்தி நான் சொல்லலை. இந்த கலர் நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஏன்னா ஃப்ளவருக்கு இந்த பிங்க் நல்லாயிருக்கும், க்ரீனும் பிங்க்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட் செஞ்சுருக்கோம். அதுவும் நாங்கள் உங்களுக்கு அட்டையில் காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கலர் கொடுத்தேன், அதுவும் எல்லோ. நான் எல்லோவும் இப்போ இது பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து டார்க் பிங்க் மாதிரி எடுத்துருக்கேன். டார்க் பிங்க் இல்லை பர்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கலர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 3 ஃப்ளவர்லையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டெம் உருவாக்கணும். அதுவும் எப்படின்னா எப்படி உருவாக்கணும்னு காமிக்க பாருங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். இந்த கார்னர் இருக்குல்ல, அங்கே பிடிச்சா அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டு வரணும். அதுவும் நீங்கள் மேலே இருந்து பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது பெருசாக பண்ண போகிறோம். நான் மேலே இருந்து பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, சுற்றி எடுத்துட்டேன். திரும்ப உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கும். அது கொஞ்சம் அமுக்கி வச்சுக்கோங்க. அமுக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெம் ரெடி. இதே மாதிரி ஒரு ரெண்டு ஏற்கனவே பண்ணி வச்சுக்க பாருங்கள். இந்த 2 நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஹைட்டாகவும் ஒன்று சின்னதாகவும் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ ஸ்டெம்புக்கு க்ரீன் கலர் அடிச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி க்ரீன் கலர் அடிச்சுக்கிட்டேன். இன்னொரு ஸ்டெம்முக்கு நான் அடிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நேச்சுரலாக இந்த ட்ரீஸ் இந்த மாதிரி நீங்கள் விக்ஸு போடுவீங்கன்னா அந்த விக்ஸு மரம்லாம் காமிக்கிறேன். எப்படி தயாரிக்க அந்த லீஃபில் எப்படி இருக்குன்னு கூட நான் காமிக்கிறேன். அது வேறு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ட்ரீஸ்லாம் இருக்க மாதிரி, அதுவும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெம்முக்கும் இப்படி கலர் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்கெட்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஓர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்டெம்மும் இருக்குல்ல, 2 ஸ்டெம்மு நம்ம பழைய பாட் எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்ச பாட்
பார்த்துருக்குங்களா? அப்படியே இது பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டிங்களா? இப்போ நம்ம இங்கே ஒயிட்டாக வச்சுருப்போமே, அது இங்கே ஸ்டிக் பண்ணும். பாருங்கள் எப்படி ஸ்டிக் பண்ணணும் நான் காமிக்கிறேன். இப்படி ஸ்டிக் பண்ணும். இந்த சென்டர் மாதிரி ஸ்டிக் பண்ணும். ஸ்டிக் பண்ணும். இப்போ நம்ம கம் போட்டுக்கலாம். நான் ஃபெஃபி ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கம் போட்டுக்கிட்டேன். ஒட்டிக்கலாம். தெரியும் நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு உங்களுக்கு. இப்போ இன்னொன்று ஒட்டிக்கலாம். அது கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் வைக்கவும் அழகாக இருக்கும். கொஞ்சம் இப்படி தள்ளி கொஞ்சம் கீழே. நான் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒட்டுறேன். கொஞ்சம் தள்ளி. இப்போ பாருங்க ஒரு மூங்கில் மாதிரி இருக்கா? இதுதான் நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி மூங்கிலுக்குன்னா. இப்போ நம்ம இதுவே ஒட்டிடலாம். நம்ம எப்படி ஒட்ட போகிறோம்னா மேலே எல்லாம் ஒட்டிக்கலாம். சென்டர் ஹோல்ஸ் இருக்கிட்ட மட்டும் இது போட்டேன். இப்போ நான் இங்கே ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய ஃப்ளவரும் கொஞ்சம் இங்கே ஒட்டிக்கிறேன். சின்ன ஃப்ளவரும் நான் ஒட்டிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளவர் பாட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். இப்போ கைஸ் நான் ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள். இதான் கைஸ் நான் ஒரு லேப்டாப் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தேன்னா எப்படிக்குன்னு சொல்லுங்கள். இந்த லேப்டாப் இங்கேயும் பாருங்கள். இங்கெல்லாம் நான் கலர் அடிச்சிருக்கேன்.